திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருக்கோவையார் என்னும் பகுதியை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதிகள் போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த சிவத்திரு ராஜசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று கூறி அமைகிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. வாங்க ஐயா. நன்றி ஐயா. ஓம் நம சிவாய். அனைத்து அடியார் பெருமக்களையும் வழங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய். திருச்சிற்றம்பலம். முதலில் 4 பெருமக்கள் துதி. வாங்க படிங்க. திருச்சிற்றம்பலம். நடராஜா படிங்க. ஆமா, சாமி செய்ய வருகிறோம். நன்றிங்க. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க வேலரசியம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தர திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவ சேந்தனார் கருவூர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டு அடிகள் வாய்ந்த திருவாளி அமுதனார் மருவு புருடோத்தம சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய் உணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவா. திருச்சிற்றம்பலம். திருமுறை கோயில் அடைதல். வாங்க லலிதா பாலசுந்தரம். திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணியகன் 2எனவும் புவனம் உய்ய இரு கடவுண்டவருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளம் எனவும் கூடி தெரு கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவா வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம் ஐயா. பெருமான் பாலசுந்தரம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்ற
தீர்கால் ஆறுமால் ஒற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அரற்றாதே திருமாமணி திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். ஐயா அடுத்து திருப்பள்ளி எழுச்சி. வாங்கம்மா கௌசல்யா வாங்க. திருச்சிற்றம்பலம். வணக்கங்க ஐயா. விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழுபடியோங்கள். விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழுபடியோங்கள். மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திரு பெருந்துரையாய் வழியடியோம். கண்ணகத்தே நின்று களிதருத்தேனே கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார். கண்ணகத்தே நின்று களிதருத்தேனே கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார். என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். ஐயா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, இன்றைக்கு திருமுறை தமிழோசையில 382வது நாளாக நாம் திருக்கோவையார் பாடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் தை மாதம் சதய நட்சத்திரம். நேற்றுக்கு அப்பூதி அடிகள் குரூப் செய்திருப்பாங்க. நான் இன்னைக்கு காலைல 7 மணி வரைக்கும் நட்சத்திரம் இருக்கு. அப்பூதி அடிகள் உற்றானலன் தவம் தீயில் நின்றானலன் ஊன் புனலா அற்றானலன் திருநாவுக்கரசு எனும் ஓர் சொற்றான் எழுதியும் பேசியுமே என்றும் துன்பில் பதம் பெற்றான் நம்பி அப்பூதி என்னும் பெருந்தகையே அப்படின்னு சொல்லி அப்பூதி அடிகள் என்ன செய்தார்? ஒன்னும் செய்யல, வெறும் திருநாவுக்கரசர் பேரை எல்லா இடத்துக்கும் வச்சார். அதுதான் அவர் செய்த சிறப்பு. அந்த சிறப்புல முக்கியம் என்னன்னு கேட்டா, அவருடைய மூத்த திருநாவுக்கரசர் அவருடைய பிள்ளை வளர்ப்பு எப்படி செய்யணுன்றதுக்கு அடையாளம் தான் அப்பூதி அடிகள் புராணம்னு எங்க ஐயா சொல்லுவாங்க. அப்பூதி அடிகள் வருகிறார், அவருக்கு உணவு படைக்கணும், எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. பெரிய பிள்ளையை கூப்பிட்டு இலை அறிஞ்சதுக்கு போய் அறிஞ்சிக்கணுமான்னு சொல்றாரு. நம்மளதான் என்ன பண்ணுவோம், யாரோ கிழமை வரான் சாப்பாடு போகணுமா, அதுக்கு வேற வேலை இல்லை, எனக்கு வேற வேலை இருக்குது, நீ போய் அறிஞ்சிக்கோன்ட்டோம். அப்படிதான் நம்ம இயல்பு இல்லையா? ஏன்னா முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத வீட்டுக்கு வந்தா நம்ம அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போமா? நம்மளோட ஃப்ரெண்டு வந்தா நம்ம பண்ணுவோம், நம்ம அடுத்தவங்களாம் செய்ய மாட்டோம் இல்லையா? ஆனால் அந்த பிள்ளை என்ன செய்தது என்று சேக்கிழார் சொல்றார். நல்ல தாய் தந்தை ஏவ நான் இது செய்ய பெற்றேன் என்று ஓடியது. இந்த ஒரு சொல்றதுக்கு
அப்ப அந்த பிள்ளை வளர்ப்பை அவர் எப்படி செய்திருக்க வேண்டும்? தான் திருநாவுக்கரசர் மேலே அன்பு வைத்தார் என்பது மட்டுமல்ல, தன்னுடைய பிள்ளைக்கும் குடும்பத்தாருக்கும் அந்த உணர்வை ஊட்டி இருக்கிறார் என்பது அங்க நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம். ஆனா நம்ம பிள்ளைனா தப்பு பண்ணா அதுக்கு பொறுப்பு நம்ம தானே தவிர பிள்ளை மேல குறை சொல்லி புண்ணியம் இல்லை. நான் சரியா வளர்க்கல பிள்ளைன்னு தான் அர்த்தம். அந்த உணர்வை அப்படி ஊட்டி இருக்கிறார். வெறும் செவத்துல மட்டும் எழுதி பேனர் வச்சு இது பண்ணி திருநாவுக்கரசரை பண்ணல, பிள்ளைகளுக்கு ஊட்டி இருக்கிறார். நல்ல தாய் தந்த ஏவ நான் இது செய்ய பெற்றேன் என்று ஓடிய அந்த பிள்ளை அந்த உறுதியை எப்படி காப்பாற்றியது? அங்க போறாரு, இலையை அறிகிறாரு, பாம்பு கடிச்சிச்சு. அங்கேயே ஐயோ ஐயோன்னு அலறி இருந்தாருன்னா ஊரு கூடி இருக்கும். அந்த அன்னைக்கு சாப்பாடு போது தடைப்பட்டு இருக்கும். அடியாருக்கு உணவளித்தல் என்ற அந்த செயல் தடை, அதுக்காக தான் அவங்க எவ்வளவு வேணா கேட்டாங்க. அந்த செயல் தடைப்பட்டு போயிருக்கும். ஆனால் அந்த பிள்ளை ஊரை கூட்டல. சரி, நேரா வந்து ஓடியாந்து அந்த இலையை கொடுக்கும் போது ஐயோ அம்மா என்ன பாம்பு கடிச்சிச்சுமான்னு கத்தி இருந்தா அந்த குடும்பத்தாரெல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து இருப்பாங்க. அப்பவும் சாப்பாடு போட்டிருக்க முடியாது. ஐயோ பாம்பு கடிச்ச பிள்ளை சாவுதோ இல்லையோ அடங்கு வைத்தியமாவது பார்க்கணுமே அதில் இறங்கிட்டு இருப்பாங்க. சாப்பாடு மறந்து போயிருக்கும். ஒண்ணுமே சொல்லாம அந்த இலையை தாயிடத்து தந்து விட்டு அங்கே அந்த வாசப்படிக்கு அந்த பக்கம் விழுந்துச்சு. அவ என்ன அர்த்தம்? என்னுடைய உயிரை விட அந்த அடியாருக்கு உணவு போடுதல் ரொம்ப அவசியம் என்பதை சொல்லாமல் சொல்லி காட்டியது அந்த பிள்ளை. அதனால் அந்த மொத்த பிள்ளையாரை, மொத்த திருநாவுக்கரசை தென்முக கடவுள் என்கிற தட்சிணாமூர்த்தியாக பாவிக்க வேண்டும் என்று எங்க ஐயா சொல்லுவார். ஏன்னா சொல்லாமல் சொல்லுதல்லவா, கல்லாலின் புடையமந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். அதனால அந்த பிள்ளை எந்த வார்த்தையும் சொல்லாம இருந்தோன்னா, தன்னை உயிரை விட அந்த சாப்பாடு போல முக்கியம் என்பதை சொல்லாமல் உணர்த்தியது. அதனாலேதான் அந்த பெற்றோர்கள் யாருக்கும் தெரியாம அந்த பிள்ளைய பாயில சுட்டுட்டு சாப்பாடு போட தயாரானார்கள். அதனால சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கவில்லை. ஏதோ புராண கதை, ஏதோ செய்தி அப்படின்னா என்னென்னமோ பேசுறாங்க அரசியல்ல. தமிழ்நாடுல ஒண்ணும் இல்லை, ஏதோ வெறும் பக்தி நூலு, அதுல வேற என்ன இருக்குது, அறிவியல் இருக்குதான்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்போ நாட்டுல அரசியல் எங்கேயோ மோசமா போயிட்டு இருக்கு. ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறையை சொல்லி கொடுத்த பெரிய புராணம் என்ற நூலை உரிய முறையிலே கொண்டு செலுத்தாத காரணத்தால் நம்முடைய பண்டைய தமிழ் மரபையெல்லாம் மறந்தே போனோம். அப்பூதியடிகள் நாயனார்ல முத்த நாயனார், முத்த திருநாவுக்கரசு தான் அங்க இது. அதை நாம் உரிய முறையிலே கொண்டு போய் செலுத்த வேண்டும். வெறும் பக்தி நூலா படிச்சுட்டு அப்பூதி அடிகளுக்கும் திருநாவுக்கரசு என்ன சம்பந்தம்னா, ரெண்டு பேருக்கும் ஒரே அவர் சித்திரை சதயத்துல ஒரு ஆடி, ஒரு ஹை சதயத்துல ஒரு ஆடான்னு சொல்லி சாமி கூப்பிட்ட பூஜை பட்டு மணிச்சுட்டு போறோம் இல்லையா? அப்படி அல்ல, சிந்திக்க வேண்டும். அது சிந்தித்தல் எப்படி நடைபெறும்? கேட்டல் என்ற பெரிய புராணத்தை படிக்க கேட்க. நாம படிச்சா சரியா புரியாது. நான் படிச்சுட்டேன்னா புரியாது. பலர் சொல்ல கேட்க வேண்டும். கேட்டால் அதை சிந்திக்க தூண்டும். சிந்திக்க தூண்டினால் அதுல ஒரு தெளிவு வரும். அந்த தெளிவினாலே நிட்டை கூட வேண்டும். இன்னைக்கு திண்டை கூட ஐயா ரொம்ப அழகா சொன்னார். ரெண்டு துவாரபாலர்கள் கையில கதாயுதம், அதுதான் மூக்கு நுனி எல்லாம் ரொம்ப அழகா சொன்னார். வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி நம்ம திருச்சிற்றம்பலக்கு போலாம். நான் நேற்று வர முடியல. நேற்று எத்தனாவது பாட்டியா படிச்சோம்? 30 வரைக்கும் படிச்சிருக்கியா? 140. நினை திணையோடு வெறுத்து வரவு கடாதல். 140 140 முடிச்சு நிறுத்துக்குமா? முந்தானத்துக்கு அந்த நான் ஒரே ஒரு பாட்டு போட்டு சொன்னேன்ல, 107 அந்த
விண்ணிறந்தார் என்று அந்த கழுக்குன்ற பதிகத்தை, அந்த ஒரே ஒரு பதிகத்தை சொல்லி எல்லாரையும் பாட வச்சா. நேற்றுக்கு 33 படிகம் படிச்சிருக்கோம். பரவாயில்ல, வாழ்க வாழ்க என்று சொல்லி இப்போ நாம இன்னைக்கு 26வது பாட்டு. அதுல 141 அந்த பகுதியில 26வது பாட்டு வேங்கையொடுத்து வரைவு கடாத. முதல் பாட்டு யாரையா படிக்கிறது? நடராஜயா படிங்க. காணை காடல் செய்த படி. முதல் பாட்டு நீங்க படிங்க, 2வது பாட்டு நான் படிக்கிறேன். இது ஓபன் ஆகல. படிக்கிறையா? திருச்சிற்றம்பலம். நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாணிக்காத தூக்கி சொல்றீங்களாயா? ஒரு சொல்லிட்டு பட்டா நல்லா இருக்கியா? சிவாய நம சிவாய. நான் சொல்லிடுறேன், நீங்க பாடுங்க. படிங்க. சிற்றம்பலம். வாட்டமிலா மாணிக்க வாசகனின் வாசகத்தை, வாட்டமிலா மாணிக்க வாசகனின் வாசகத்தை கேட்ட பொழுது அங்கிருந்த கீழ்ப்பறவை சாதிகளும் வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும் மெஞ்ஞான நாட்டமுறும் என்னில் இங்கு நானடைதல் வியப்பன்றே. வள்ளற்பெருமானுடைய பாட்டு. அதாவது திருவாசகத்து மணிவாசக பெருமான் அருளிய திருவாசகம், அதை தொடர்ந்து வருகிற திருச்சிற்றம்பலக்கோவையார். இதை கேட்டால் மெஞ்ஞானம் தானாக வரும், நமக்கு மட்டுமல்ல கீழ்ப்பறவை சாதிகளுக்கும் வரும்னு பாடின பாட்டு. வாழ்க வாழ்க. வாட்டமிலா மாணிக்க வாசக நின் வாசகத்தை கேட்ட பொழுது அங்கிருந்த கீழ்ப்பறவை சாதிகளும் வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும் மெஞ்ஞான நாட்டமுறும் என்னில் இங்கு நானடைதல் வியப்பன்றே. மணிவாசருடைய வாக்கு விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கூட ஞானம் தரும் என்றால் நமக்கு தராமலா போகும். அப்படி வரவில்லை என்றால் நாம் அதை மனம் உருகி பாடவில்லை என்று குற்றம் நமதே ஒழிய மணிவாசருடையது அல்ல. வாழ்க வாழ்க. நன்றி. படிங்க. 141. திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகர் அருளிய திருக்கோவையார். பாடல் எண் 141. வேங்கையோடு வெறுத்து வரைவு கடாதல். கணை கடல் செய்த நஞ்சு உண்டு கண்டார்க்கு அம்பல தமிழ்தாய், வினை கெட செய்தவன் விண்தோய் கையிலை மயில் அணையாய், நனை கெட செய்தனமாயின் நமை கெட செய்திடுவான், தினை கெட செய்திடுமாறும் உண்டோ இத்திருக்கணியே. நம்முடைய வினையை கெடச் செய்கிறவன் யாரு? விண்தோய் கையிலை மயிலனையான் என்று சொல்றார். வாழ்க வாழ்க. அடுத்த பாட்டு. இரக்கமுற்று வரையும் காடல். ராணியம்மா. வழுவா இயல் எம் மலைய விதைப்ப மற்ற யாம் வளர்த்த கொழுவா திணையில் குழங்கள் எல்லாம் எம் குழவாம் வணங்கும், செழுவார் கழல் தில்லை சிற்றம்பல வரை சென்று நின்று தொழுவார் வினை நிற்கிலே நிற்பதாவது இத்தொழில் புனதே, தொழுவார் வினை நிற்கிலே நிற்பதாவது இத்தொழில் புனதே. ஆக சிற்றம்பல வரை தொழுதால் நம்முடைய வினை நிற்காது போகும் என்று சொல்ற செய்தி. வாழ்க வாழ்க. 143. கொய்தமை கூறி வரைவு கடாதல். அடியார் பெருமக்களுடைய மறந்துடுறீங்க, அதுக்குள்ள என்ன பண்றது? அடியார் பெருமக்களுடைய திருவடியை வணக்கிறோம். நடராஜ மறக்கலாமா? தில்லை சிற்றம்பலம் மறக்கூடாது. நடராஜ எப்படி நான் போறோம். திருக்கோவையார்ல 13ல 28 கொய்தமை கூறி வரைவு கடாதல். திருக்கோவையார் எடுத்துக்கங்க. புதுசா வந்துக்கிறவங்க 8ஆம் திருமுறையில திருக்கோவையார் எடுத்துங்க. அதுல 13ல 28 பாடலில் 143 143.
வாழ்க. திருச்சிற்றம்பலம். ம். பொறுப்பற்கு யாம் ஒன்று மாட்டோம் புகழ புகழெமக்காம் திருப்பற்கு யாவர்க்கும் மேலவர்க்கும் வரும்பூர் எரித்த பொறுப்பற்கு யாம் ஒன்று மாட்டோம் புகழ புகழெமக்காம் விருப்பற்கு யாவர்க்கும் மேலவர்க்கும் வரும் போர் எரித்த நெருப்பற்கு நீடு அம்பலவருக்கு அன்பர் குலம் நிலத்து கருப்பற்று விட்டென கொய்தற்றதென்று கடி புனமே நெருப்பற்கு நீடு அம்பலவருக்கு அன்பர் குலம் நிலத்து கருப்பற்று விட்டென கொய்தற்றதின்றி கடி புனமே. சிற்றம்பலம். யாவர்க்கும் மேலாம் அளவிடா சீருடையான் என்று யாவர்க்கும் மேலவர்க்கு மேல் வரும் அவன்தான் ஊரெரித்தவன். அந்த என்ன ஊரெரித்தான்? முப்புறங்களை எரித்தான். அந்த முப்புறமாவது மும்மல காரியம். அதுதான் கீழே 2 மேல 1 மாடசாமின்னு சொல்ற நெட்டை கூடல்னு சொல்லி ஐயா சொல்றார். வாழ்க வாழ்க. நன்றி. 144. ராஜா ஐயா சொல்லுங்க ஐயா, அடியான்னு ஒரு பாட்டு பாடி இருக்குமாங்க ஐயா? வேலை பாடு. சரி சரி, நன்றிங்க. சித்ரா பாடிடுறேங்க. 144. பாடிடுறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பரிவு செய்தாண்டு அம்பலத்து பயில்வோன் பரங்குன்றின் வாய் அறிவு செய்தால் பூனத்து ஐவனம் கொய்யவும் இவ்வனத்தே பிரிவு செய்தால் அரிதே கொள்க பேயோடும் என்னும் பெற்றி இரிவு செய்தாலின் இருந்து இன்று காட்டும் இளங்கிளியே. திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகர் சாமி மலரடிகள் போற்றி போற்றி. நன்றிங்க. இந்த திருச்சிற்றம்பல கோவையார்ல அவர் மதுரைக்காரு மாணிக்க வாசகர். அம்பலத்து பயில்வோன் யாரு? பரங்குன்ற பெருமான்னு சொல்றார். திருப்பரங்குன்றத்து பெருமான் யாருன்னா பரங்குன்றில் இருப்பவர் தில்லை சிற்றம்பலவன் சொல்றார். இன்னைக்கு அரசியல் என்ன பண்றாங்க? முருகனுக்குரியதா சிக்கந்தருக்குரியதா போட்டி போடுக்கிறாங்க. அது பரங்கிரிநாதர். அது பரங்கிரிநாதரை மறந்தே போனாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து கணியார் கருத்திற்று. திருப்பரங்குன்ற பாட்டுல இருக்கும். அது பெருமானை சிவன் என்று தொழுதால் நமக்கு இது வரும்னு ஒரு பாட்டு இருக்கும். அதுல அருமையான பாட்டு. அது ஞானசனுடைய வாக்கு. அந்த பாட்டு சட்ட ஞாபகம் இல்லை, நான் சொல்றேன். அடுத்த பாட்டுமா. தனலட்சுமி அம்மா இருக்கீங்களா? அடுத்து சிவலலிதா லோகநாதன். இல்லைங்கய்யா. இல்லையா? சிவாய நம. தாரணி வாங்க. இல்ல தாரணிகிட்ட புத்தகம் இருக்கான்னு தெரியலங்கய்யா. நித்திலா அம்மா வாங்க. நித்திலா இருக்கீங்களா? காலையில வந்துட்டாங்களே. சரி அவங்களும் இல்லைங்க. நித்திலா கிட்ட புத்தகம் இருக்காதுங்கய்யா. அனுஷ்டானம் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி சரி வாங்க. அடுத்து சொக்கம்மாள் வாங்க. திருச்சிற்றம்பலம். பிரிவு செய்தாண்டு அம்பலத்து பயில்வோன் பரங்குன்றிவாய் அறிவு செய்தாய் புனலை வனம் கொய்யவும் இவ்வனத்தே பிரிவு செய்தால் அரிதே கொள்க பேயோடு என்று பெற்றி இரிவு செய்தாலின் இருந்தின்று காட்டும் இளங்கிளியே இரிவு செய்தாலின் இருந்து இன்று காட்டும் இளங்கிளியே. திருச்சிற்றம்பலம். நன்றி. இந்த முந்தின பாட்டுல பரங்குன்றத்தை பத்தி சொன்னேன். அந்த திருப்பரங்குன்றம் பத்தி ஞானசம்பந்த பெருமான் பாடிக்கிறார். முதல் திருமுறையில 100வது பதிகம் குறிஞ்சி பண்ணுல. அந்த மலை யாருக்குரியதுன்னு கேட்டா ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். மைத்தகுமே நீ வாழறக்கன் தன் மகுடங்கள் பத்தினத்தின் தோள் 20 செற்றான் பரங்குன்றை சித்தமது ஒன்றி செய்கடல் ஒன்றி சிவன் என்று நித்தலும் ஏத்த தொல்வினை நம்மேல் இல்லாவே. நம்முடைய சித்தத்தை ஒடுக்கி சிவன் என்று நினைத்தால், நம்முடைய அதை நித்தலும் நினைத்தால், அதனாலே நம்முடைய தொல்வினைகள் நம்மேல் நில்லாமல் போகும்
என்று ஞான சம்பந்தர் வாக்கு. இதை மறந்து போயே இது முருகனுக்குரியதாக போட்டி போட்டுக்கிறாங்க, அரசியல் பண்ணிட்டு தெரியுறாங்க. ஆனால் மைத்தகுமேனி வாழற கந்தன் மகுடங்கள் பத்தினதின் தோள் 20 செற்றான் பரங்குன்றை சித்தமதொன்றி செய்கழல் உன்னி சிவன் என்று நித்தலுமேத்த தொல்வினை நம்மேல் நில்லாவே. சித்தமதை ஒருக்கி சிவன் என்று நினைத்தல் தான் நெட்டை கூட. அதனாலதான் முடிக்கும் போது ஐயா எப்படி பாடுறாரு நடராஜையா, பெரும்புலரு காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. அதனால அந்த சித்தமத ஒருக்குதான் நெட்டை கூட. அதனால திருப்பரங்குன்றம் என்பது நெட்டைக்குரிய இடமாக திகழும் என்று சொல்கிற ஞான சம்பந்தர் வாக்கு. அதெல்லாம் நம்ம மறந்தே போயிடும், எதோ நினைச்சு என்னென்ன பண்ணிருக்கிறோம். வாழ்க வாழ்க. நன்றி. அடுத்து அடுத்த பாட்டுல அம்பலத்தான் தான் கையிலேன்னு சொல்றார். 148 146 வாமா உமாமா 146மா. வரும் குணம் கண்டு வருந்த. சித்ராமா படிச்சதே சித்ராமா படிச்சதே இவங்க படிச்சுட்டாங்க, சொக்கம்மாள் படிச்சுட்டாங்க. 145 ஆமா அவங்க சித்ரா படிச்சதே சொக்கம்மாள் படிச்சுட்டாங்க. பரங்குன்றமே படிச்சாங்களோ? ஆமா 145 படிக்கும். அப்ப அந்த பரங்குன்றம் என்பது சிவன் என்று நித்தலும் ஏத்துகிற நெட்டைக்குரிய இடமாக சொல்லுவார்கள் பரங்கிரிநாதரை. வாழ்க வாழ்க. கனியார் கருத்தின்று முற்றிட்டு யாம் சென்று கார்ப்புனமே மணியார் பொழில் கால் மரத்தீர் கண்டீர் மண்ணும் அம்பலத்தோர் அணியார் கையிலை மயில்கால் வேல் ஒருவர் வந்தால் துணிந்தார் என்னும் நீள்மைகள் சொல்லுமினே. கனியார் கருத்தின்று முற்றிட்டு யாம் சென்றும் கார்ப்புனமே மணியார் மொழில்கால் மரத்திரிற் கண்டீர் மண்ணும் அம்பலத்தோர் அணியார் கையிலை மயில்கால் அயில்வேல் ஒருவர் வந்தால் துணிந்தார் என்னும் நீர்மைகள் சொல்லுமினே. சுவாய்நோயா குன்று இருக்குமெல்லாம் குமரன் இருக்கணும்னு சொல்லுவாங்க, அது அந்த திருப்புகழ் பாடுறதுக்காக. ஆனால் தேவாரத்துல எங்கெங்க மலை இருக்குதோ அந்த மலையெல்லாம் சிவனுக்கு சொந்தம். அதனால அம்பலத்தான் கையிலை மலை இருக்கிறான், அண்ணாமலையில இருக்கிறான், ஈங்குகை மலையில இருக்கிறான். எங்கெங்க மலைகளோ அங்கெல்லாம் சிவன் இருக்கிறான் என்று சொல்வது நம்முடைய சைவ மரபு. முருகப்பெருமான் கூட யாருன்னா அருமுக சிவன் சொல்லுவார் பாம்பன் சாமி. வாழ்க வாழ்க. அடுத்து 146 பொதுவினில் தீர்த்தென்ன. கணபதி ஐயா வாங்க ஐயா. நேத்தே அவர் படிக்கல, நீங்க படிக்க பார்க்கலாம். சிவாதி சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க. நங்கதால் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அடியார் பெருமக்கள் பாஜபோஜியால் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் நானாவித பரிமாண மந்திர சந்திர பத்த பற்பாஞ்ச சமர்ப்பியாமி. தூபதீபம் அக்ராமி. தூபதீப நீராஜன சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் திருவடி வாழ்க வாழ்க வாழ்க. சிவா சிவா. திருச்சிற்றம்பலம். பொதுவினீர்னை யாண்டோர் புரியூர பொறுப்பே
இது வெடிவெண்ணின் இருக்கின்ற வரம்பெரும் பொழிலே எதிர்வக்கையேன்னூர் ற்றடீரரை ஏன்னருவே மறுவெழில் கைப்புவை தாளத்தேவ மற்றவன் புலமே பொதுவெளியில் தீர்நீ ஆண்டோன் புலையூரால் பொறுப்பே இருவெளியில் நின்றிருக்கின்றவர் மீரே பொருளே நமக்கையன்னோட்டிரை ஏண்டருவி மறுவிலை புவைதாளத்தே மாவற்றில் வான்புலமே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றிய வணக்கம் சிவா. வாழ்க வாழ்க. தில்லை சிற்றம்பலம் ஆகாயத்தலம்னு சொல்லுவாங்க. அதனால அது மற்றியு வான்புனமே என்று, வான் என்பது ஆகாயம், ஆகாயத்துக்குரிய தலமாக தில்லை சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. அடுத்து 147 பரமேஸ்வரி அம்மா வாங்க. பரமேஸ்வரி அம்மா இருக்கீங்களா? ஊரப்பாக்கம். அம்மா இல்லைங்க, அம்மா இருக்காங்க, பணியா இருக்கிறாங்க. அடுத்து கொடுங்க. செல்வம். ஆனந்தமாக்கடல் ஆடு சிற்றம்பலம் அன்ன பொன்னின் தேனுந்து மாமலை சீரோர் இது செய்யலாவது இல்லை வான் உந்து மாமதி வேண்டி அழும் மழப்போலும் மன்னோ நானும் தளர்ந்தனன் நீயும் தளர்ந்தன நல்லெஞ்சமே வான் உந்து மாமதி வேண்டி அழும் மழப்போலும் மன்னோ நானும் தளர்ந்தனன் நீயும் தளர்ந்தன நல்லெஞ்சமே. திருச்சிற்றம்பலம். ஆனந்தமாக்கடல் ஆடு சிற்றம்பலம். சிற்றம்பலம் என்றாலே அது ஆனந்தம்தான். ஆனந்தம் என்பது நம்மளை உலகியலிலிருந்து அருளிகளுக்கு, என்றால் ஆன்மா, நந்துதல் செலுத்துதல். அதனாலே நம்ம எங்க செலுத்தோம்? உலகியலிருந்து அருளிகளுக்கு செலுத்துகிற இடமாக தில்லை சிற்றம்பலம் இருக்கிறது என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து இரவுக்குறி என்ற தலைப்பில் முதல் பாடல் 148 மருந்துனம் அல்லல் பெற. மகேஸ்வரி அம்மா வாங்க. சிவா திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் திருவடி வணக்கம். மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி. ஐயா எடுத்துக்கிறேங்க ஐயா செல்லுல. உங்களுக்கு ஏத்த மாதிரி பாட்டு கிடைச்சிருக்குது, உங்க கணவருக்கு ஏத்த மாதிரி பாட்டு கிடைச்சிருக்கு. திருவள்ளுவர் கருணை எண்ணி வைக்கிற படிங்க. 148 மருந்துன்னு ஆரம்பிக்குது. இரவு கூறித்தூரை அதானங்க ஐயா? ஆமா ஆமா. இரவு குறி வேண்டும். 33 அது இல்லம்மா, பாட்டு மருந்து நம்ம அல்லல் பாட்டுமா. மேலகது கொடு பாட்டு 14ல 1 சாமி. 14ல இரவு குறி வேண்டல் அப்படின்னு தலைப்பு. மருந்து நம் அல்லல் பிறவி பிணிக்குன்னு வரும். இல்ல அம்மா மகேஸ்வரமா இப்ப படிக்கிறது அந்த பேரின்ப பொருள் அந்த இது போட்டிருக்காங்க, அதை படிக்கிறாங்க. அது உரை நடையாது, அது உரைக்குரியது. பாட்டு மருந்து நம் அல்லல். 148 மருந்து நம்மல்லல் பிறவி பிணி கடல் பலத்த அமிர்தத்தாய் இருந்தனர் குன்றினின் ஏரெங்கும் அருவி சென்றெழு திகழ
பொருத்தின மேகம் பூதைத்தீருள் தூங்கும் புனையிருமின் விருந்தினன் யானும் கண் சிறும் சிறுதரனுக்கு வெல்வலையே மருந்து நம் அள்ளல் பிறவி பிணிக்கு அம்பலத்தமிதத்து ஆய் இருந்தனர் குன்றினின் ஏரெங்கும் அருவிச் சென்றே திகழ பொருந்தின் மேகம் பூதை தீருள் தூங்கும் பூனையிரும்பின் விருந்தினர் யானுங்கள் ஈராதனுக்கு வெல்வலையே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. பெருமான் எப்படி இருக்கிறான்? மருந்துனம் அல்லல் பிறவி பிணிக்கு. அல்லல் என்பது உடலை சேர்ந்தது, பிறவி என்பது உயிரை சேர்ந்தது. அதனால அவன் உடலுக்கும் உயிருக்கும் மருந்தாக இருக்கிறான் என்ற செய்திய சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. நீங்க மகேஸ்வரியம்மா நீ சைவன் டாட் ஆர்ஜன் தானே பாடுனீங்க மகேஸ்வரியம்மா? ஆமாங்க ஐயா. அதுல செட்டிங்ஸ் வலது பக்கமா செட்டிங்ஸ் இருக்கும். அதை அடுத்தீங்கன்னா பதம் பிரிக்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பதம் பிரிச்சிங்கன்னா இந்த சிக்கல் வராது. நல்லாவே படிச்சாங்க. நான் ஒன்னும் இது இல்லை. அந்த மெட்டோட பண்ணலாம், மெட்டோட பண்ணா தானா பதம் பிரிஞ்சிடும். அதனால அழகாதான் படிச்சாங்க. புதுசா படிச்ச மாதிரி படிக்கலாம். எழுத்து கூட்டி படிக்காம அழகா படிச்சாங்க. இருந்தாலும் ஒரு ஆப்ஷன் சொல்லிருங்கய்யா. செட்டிங்ஸ் போனீங்கன்னா அதுல பதம் பிரிக்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை குடிச்சிக்கலாம். அதே மாதிரி ஜூம் பண்ணி கண்ணாடி போட்டு தடவாதீங்க. அது எழுத்து சின்னதா இருக்குது பெரியதா இருக்குன்னு. அதுல 16, 17, 18 சொல்லிட்டு அதுல ஜூம் இருக்குது. அந்த ஜூம் நீங்க அழுத்துனீங்கன்னா 1, 2, 3, 4 இன்க்ரீஸ் பண்ணினே போகலாம். 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்னு பதம் பிரிக்கிறதுக்கு, இன்னொன்னு ஜூம் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். அப்ப நல்லா அந்த போன்ல புக் இல்லாதவங்க வந்து ஜூம் பண்ணி பார்த்து படிச்சுக்கலாம். அதுக்காக தடவும் போது ஐயோ கண்ணாடி போட்டுக்குமே நமக்கு தெரியலையே, ஆவா ஊவான்னு நமக்கு தடுமாற்றம் இருக்கு வேணா. செட்டிங்ஸ் போயிட்டீங்கன்னா பதம் பிரிச்சு நீங்க படிக்கலாம் சாமி. அது எந்த ஆப் அது நீங்க சொல்றது? சைவன் டாட் ஆர்ஜில வலது பக்கம் செட்டிங்ஸ் இருக்குங்கய்யா. செட்டிங்ஸ் போனோம்னா 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்னு பதம் பிரிக்க, அதை ஆன் பண்ணி விட்டுருணும். ஆன் பண்ணி வச்சுன்னா அவங்களே பதம் பிரிச்சு அழகா பிரிச்சு கொடுத்துருவாங்க. நம்ம அழகா பாத்துக்கலாம். ஐயா சிலர் வந்து அதுல ஆடியோ வர மாட்டேது. எப்படி ஆடியோ முன்னெல்லா போட்டிருந்தாங்க. அந்த வில்வம் ராமநாதன் பாடுவார். ஆமாங்க ஐயா. இதுல வந்து என்ன தெரியுங்களா, இப்போ அந்த நியூ ஆடியோ எல்லாம் ஏத்தலங்க ஐயா. பழைய ஆடியோ எல்லாம் இப்ப எடுத்துட்டாங்க பொழுது. புது ஆடியோ வந்து இல்லைங்களா ஐயா, அது வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி மறுபடியும் முதல்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. எல்லாமே வருதா? அது அப்டேட் கொடுக்கலீங்க. புது வெர்ஷன் விட்டுருக்காங்க. அதனால அன்இன்ஸ்டால் பண்ணி முதல்ல இருந்து பண்ணோம்னா ஆடியோ எல்லாம் வருதுங்க ஐயா. அதை எப்படி பண்ண அப்டேட்? அது ஆப்ல போயிட்டு லாங் பிரஸ் பண்ணோம்னா அன்இன்ஸ்டால்னு கேக்குங்கய்யா. ஆப் இன்ஃபர்மேஷன்ல போய் அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். ஆமாங்க, பண்ணிட்டு அதுக்கப்புறம் முதல்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படியும் பண்ணலாம். பிளே ஸ்டோர் போயிட்டு உங்க அந்த நம்ம சைவன் டாட் ஆர்ஜின்ற ஆப் டைப் பண்ணோம்னா ஆப் வரும். அந்த ஆப் வந்ததுன்னா அங்க ஓபன் இருந்ததுன்னா ஆல்ரெடி நீங்க அப்டேட் பண்ண அது அப்டேட்னு இருக்கும். அந்த அப்டேட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் வரலங்கய்யா. அப்டேட் வரல. அப்படியா? ஆமா வரல. அதனால தான் அன்இன்ஸ்டால் பண்ணி போட்டேன். நான் ட்ரை பண்ண வரல. முன்னெல்லாம் வந்து அந்த ஆடியோ கேட்பேன். அந்த வில்வம் ராமநாதன் நல்லா அழகா பாடுவார். அது கேட்கறதுக்கு இதுவா இருக்கும். ரொம்ப இதுவா அது வந்து இசையா இல்லாம வெறும் சுத்தாங்கமா பாடுற மாதிரி பாடினே போவார். நம்ம பாராயணம் பண்றாரு பாடிக்கிட்டே போவாரு. கேட்கறது ரொம்ப இனிமையா இருக்கும். அது எனக்கு இப்ப வர மாட்டேங்குது இப்போ. அதனாலதான். சரி சரி. நான் ஏற்கனவே பல முறை கேட்டிருக்கேன். ஆனா இப்ப அதை கேட்க முடியல. இந்த நம்ம திருவாரூர் ஆர்பிக் சொல்ல. சரி, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். இல்லைன்னா போன் பண்றேன் உங்களுக்கு. கண்டிப்பா. அடியார் பெருமக்கள் வந்து புத்தகம் இல்லைன்னு வருத்தப்பட வேண்டாம். அப்டேட் பண்ணுங்க. எனக்கு அப்டேட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா. நான் சொல்லும்போது போன்ல அப்படியே செய்யுங்க. சரியா? சரிங்க. ஐயா நடரையா, நாளைக்கு நம்ம 2 பேரும் சந்திக்கிறேங்க. நான் சொல்றேன், விவரம் சொல்றேன். சிவபெருமான் திருவள்ளுவர் கருணை. நன்றிங்க ஐயா. நன்றி. அங்க நான் வரேன், ராஜம்பட்டிக்கு வரேன் நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கு போறீங்க ஐயா. சிவபெருமானே நான் விவரம் சொல்றேன். உங்களை எப்படி சந்திக்கலாம். வாங்க. நிகழ்ச்சி முடிட்டா அப்புறம் பேசுவாங்க. நிகழ்ச்சி முடிட்டா. அடுத்தது காமாட்சி அம்மா வாங்க. செம்பீனுக்கு ஏடி நெறி. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்க. செம்பினுக்கே நீ நெறிய 149 பாடிமா. திருச்சிற்றம்பலம் ஐயா.
விசும்பினைக்கே நீ நெறியன சின்னெறி மேல் மழை தூங்கு அசும்பினில் துண்ணி அலை நுழைத்தாலுக்கும் ஐயமையே இசும்பினில் சிந்தைக்கும் மேறற்கரிதெழில் அம்பலத்து பசும் பனிக்கோடு மிளைத்தான் மலையத்து எம்பாழ்பதியே விசுப்பினைக்கே நீ நெறியன சின்னெறி மேல் மழை தூங்கு அசுமினில் துண்ணி அலை நுழைந்தாலுக்கும் மையமையே இசுமினில் சிந்தைக்கும் மேறற்கரிதெழில் அம்பலத்து பசும் பனிக்கோடு மிளைத்தான் மலையத்தியம் வாழ்பதியே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. இதுல இந்த 3வது வரியில சிந்தைக்கும் ஏறற்கு அரிது என்ற ஒரு சொல்லு இருக்குது. நம்முடைய ஆன்மால அந்த புறக்கரணங்கள் போக அந்த கரணங்கள் ஒன்று சொல்லுவாங்க. மனம், புத்தி, அகங்காரம், அப்புறம் சித்தம். மனதில் ஒரு பொருளை பற்றுறோம். பற்றின பொருளை என்ன பண்றோம், அந்த புத்தினால இது உண்டா இல்லையான்னு ஆராயிற போது இதை ஏற்றுக்கலாமா வேணாமான்ற அகங்காரம் ஏறி நிற்கிறது. அதுல நம்ம என்ன பண்ணோம், பெருமானை அதுக்கப்புறம் சிந்தையில வைக்கிறோம். அந்த சிந்தையில வைக்கிறதா நெட்டை கூடல்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால அவன் சிந்தைக்கும் ஏறற்கு அரிது. அது ரொம்ப அருமையான செயல். அரிதுன்னா முடியாதுன்னு, அரிது என்றால் அருமையான செயல். அந்த பெருமான் அருமையில் எளிய அழகே போற்றி என்று பெருமானை சித்தத்திலே சிந்திக்க வேண்டும். அதுதான் நெட்டை கூடல். அதுக்கான முயற்சி தான் நம்ம ஐயா நடராஜையா கடந்த 82 நாளாக பண்ணினுறாங்க. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அதனால சிந்தைக்கு ஏறற்கு அரிது என்பது இயலாதது என்று சொல்லாமல் அது ஒரு அருமையான செய்தி. அந்த பெருமையை நாமெல்லாம் அடைய முயல வேண்டும். அந்த முயற்சிக்கு தான் ஐயா பண்ற இது. காலையில 4:10 செய்யற முயற்சி வெல்க. நன்றி. அடுத்தது வசந்தி அம்மா வாங்க. 150வது பாட்டு, நின்று நெஞ்சடைதல். சிவாய திருச்சிற்றம்பலங்க பாடுறீங்க. வாங்கம்மா. மாட்டேன் என வந்த காலனை ஓலமிட அடர்த்து கோல் தேன் குளித்தில்லை கூத்தன் கொடும் குண்டின் நீள் கொடும்பி தேன் விரும்பும் உடவனை போல் மெலியும் நெஞ்சே ஆற்றேன் அறிய அறிவைக்கும் நீ வைத்த அன்பினக்கே மாற்றேன் என வந்த காலனை ஓலமிட அடர்த்த கோல் தேன் குளிர்த்தில்லை கூத்தன் கொடும் குன்று நீள் கொடுமே தேன் விருமுடவனை போல் மெலியும் நெஞ்சே ஆற்றேன் அறிய அறிவைக்கும் நீ வைத்த அன்பினக்கே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமங்கய்யா. வாழ்க வாழ்க. ஓலம் விட அடர்த்த. ஓலம்ன்றது பெருமானை நோக்கி ஓலமிடுதல். பெருமானை நோக்கி நாம் ஓலமிட்டா அவன் வருவானா? இல்ல. நாம் அவனை இருந்த இடத்தை நினைத்து கொண்டிருந்தால் அவன் நம்மை நோக்கி ஓலமிடுவான். அதுதான் இயற்பகை நாயனார் புராணம். இயற்பகை முனிவா ஓலம் எண்டு நீ வருவாய் ஓலம் செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் ஓலம் என்று பெருமான் ஓலமிட்டான். அந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு பெருமான் தானே வந்து எனது உள்ளம் புக வேண்டும் என்றால் நாம் அவனை நாளும் நினைத்தால் அவன் நம்மை நோக்கி ஓலமிடுவான். அதனால்தான் ஓலம் இட அடர்த்த என்று சொல்லாலே நம்முடைய மணிவாசக பெருமான் இங்கே சுட்டி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. கூனி நிறைக்க. 151. கோபால் சரிதா அம்மாவா. அடுத்தது தாமோதரையா வாங்க. பாடுறேங்க. சரிதாமா இருக்காங்களா? அடுத்தது ராமதரையா. பாடுங்கம்மா. எத்தனாவது பாட்டுங்க ஐயா? 151மா. கூலி நிறைக்க. இரவுக்குறி நேர்தல் இருக்கும் தலைப்பு. 14:4மா. 14:4 கரெக்ட். 151. சரிங்க. கூலி நிறைக்கதாங்க ஐயா. ஆமா. திருச்சிற்றம்பலம்.
கூலி நிறைக்க நின்று அம்பலத்து ஆடி கூரை கழற்கீழ் தூளி நிறைத்த சுடர் முடியோ இவள் தோல் நசையால் ஆளி நிறைத்து அடலானைகள் தேரும் இரவில் வந்து மீளி உரைத்து வினையேன் உரைப்பது என் மெல்லியற்கே மீளி உரைத்து வினையேன் உரைப்பது என் மெல்லியற்கே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. இந்த பாட்டுல அம்பலத்து ஆடி என்ற ஒரு சொல்றார். அவன் பெருமான் ஆடுகிறான். அந்த ஆட்டம் என்ன ஆட்டம்? 5 எழுத்தாலே ஆடுகிற ஆட்டம். அதைதான் நம்ம ஸ்ரீதேவையா சொல்லி காட்டினார் உண்மை விளக்கத்துல. ஆடும்படிகள் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளருதோள் சிகரம் பகருமுகம் வா என்று ஐயா அந்த உண்மை விளக்கத்துல சித்தாந்த கிளாஸ்ல விளக்கினாரு. அதுதான் அம்பலத்து ஆடி என்று பொருள். வாழ்க வாழ்க. வரையன்று ஒரு கால். தாமோதர 52. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். தாமோதரையா. உட்கொள விடாதல். வரையன்று ஒரு கால் இரு கால் வளையனை மிர்த்து வட்கார் நிறையன்று அழல் எழையெய்து நின்றோன் தில்லை அண்ணனின் ஊர் வீரை என்ன மென்னிழல் என்ன வெறியொரு தாதிவர் போது உரை என்னவோ சிலம்பா நலம் பாவி ஒளிர்வனவே உரை என்னவோ சிலம்பா நலம் பாவி ஒளிர்வனவே. நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. உரை என்னவோ சிலம்பா நலம். சிலம்பா நலம் சொல்லி சிலம்போசை சேரமான் பெருமானுக்கு நாட்டுமா காட்டது, மணிவாசக பெருமானுக்கு அந்த சிலம்பொலி கேட்டது. அவரே சொல்றார், வாத ஊரினில் வந்து நிதருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும் அப்படின்னு திருவண்ட கோயில பாடுவார். அதனால சிலம்பொலி என்பது சேரமான் பெருமானுக்கு வந்தால மணிவாசகருக்கு அந்த குரல் கேட்டது. முதல்ல கேட்டது மணிவாசக பெருமானுக்கு, பின்னாடி கேட்டதான் சேரமான். ஏன்னா இவருடைய காலம் சுந்தரர் காலம் 9ஆம் நூற்றாண்டுனா அவருடைய காலம் 2ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா இல்ல அவர் பிற்காலம்னு சொல்ற ஆராய்ச்சியாளர்களா பெரியவங்களா இருக்கிறாங்க. வாழ்க வாழ்க. நன்றி நன்றியா. ஐயா காரைக்காலத்து நாகை காரணத்துல 10ஆம் தேதி கும்பாபிஷேகம் கேள்விப்பட்டையா? ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. வருதுங்கய்யா. ஒரு நண்பர் ஒருத்தர் போன் பண்ணியிருந்தாரு, சொன்னாரு அவர் அங்க வந்தாருன்னா உங்களை சந்திக்க சொல்லியிருக்கேன். கண்டிப்பாங்கய்யா நாங்க பாத்துக்கிறோங்க. மண்டே போயிடுவேன், காலையில அங்க போயிடுவேன். போறோம் கும்பாபிஷேகம் பார்க்க போறோங்க சொல்லி இருக்கிறேன். அப்புறம் இந்த சிக்கந்தர் மலை பத்தி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, வாரியார் சுவாமி கூட அதை பத்தி பேசியிருக்கிறாரு. சிக்கந்தர் மலைன்னு சொல்லலாமா? எப்படின்னா அது கந்தர் இருக்கிற மலையாகுது, சிவனுடைய மகன் கந்தர், அதனால கந்தர் சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லலாம்னு வேடிக்கையா சொல்லுவாருங்க. அதே அது உண்மைதையா. அது சிவனுடைய மலை. அந்த சிவனுடைய மலையில முருகப்பெருமானுக்கு தெய்வ யானை திருமணம் அடைந்த இடம். அது கால சூழ்நிலையில அங்க ஒரு முஸ்லீம் போனார். போன இடத்துல அங்க அவர் உயிர் விட்டார். அந்த மலை மேல எதுக்கோ ஏறினா உயிர் போயிடுச்சு. அதனால அவர் நினைவா அங்க 13ஆம் நூற்றாண்டுல ஒரு இது ஒண்ணு கட்டிட்டாங்க. ஆனா அது நம்முடைய இதுல நம்ம சமரச நிலையில அத எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. அத அவங்க மட்டும் வழிபாடு பண்ணி ஓட வேணும். இப்ப இது அரசியல் ஆக்குறதுனால அது சிக்கல் வந்துச்சு தவிர இதுல எந்த விதமான இதுவும் இல்ல. அல்லான்னு சொன்னா அம்பலவான்னு சொன்னா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் பரமபட்டன் இருக்கும் பரமபிதாதான் அல்லாவா இருக்கிறான், அம்பலவனா இருக்கிறான். அந்த இது புரியாம நீயா நானான்னு போட்டி போட்டுக்கிறாங்க. அது ஒரு வேற அரசியல், வேற ஒண்ணு. நன்றி நன்றி நன்றிங்க. சிவன் கந்தனுக்கு திருமணம் செய்வித்த இடம் தான் ஸ்ரீ கந்த மலை. சரிங்களா? நன்றி 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 வணக்கம். அடுத்து சங்கரையாவா 153 செம்மலராயிரம். யாரியா? அடுத்தது போரூர் செண்பவள்ளி அம்மாவா? போரூர் செண்பவள்ளி அம்மா. சங்கரையா பாடிட்டா அப்புறம் செண்பவள்ளி அம்மா. வாங்க சங்கரையா நேசநாயனர், அப்புறம் செண்பகவல்லி அம்மா.
வாங்கயா. ஆடியோ வருதா? வரல ஐயா. என்ன பாட்டு ஐயா? 153வது பாட்டியா, செம்மலர் ஆயிரம். ஆடியோ வரலையா? அவருக்கு ஆடியோ ஓபன் ஆகல ஐயா. லைன் எதாவது ஒர்க் ஆகல தெரியல. சரி, ஷண்பலி அம்மா பாட சொல்லுங்க, அப்புறம் அவர் பாட சொல்லலாம். ஷண்பலி அம்மா பாடலாம். திருச்சிற்றம்பலம். செம்மலராயிரம் தூய்கருமால் திரு கண்ணனியும் பொய் மலரீர்கழல் அம்பலத்தோன் மண்ணு தென்மலையத்து எம்மலர் சூடி நின்று எச்சாந்து அணிந்து என்ன நல் நிழல்வாய் அம்பலர் வாழ்கண் நல்லாய் எல்லிவாய் நுமராடுவதே. செம்மலராயிரம் தூய்கருமால் திரு கண்ணனியும் பொய் மலரீங்கழல் ஈர்கழல் அம்பலத்தோன் மண்ணு தென்மலையத்து எம்மலர் குடி நின்று எச்சாந்து அணிந்து என்ன நல் நிழல்வாய் அம்பலர் வாழ்கண் நல்லாய் எல்லிவாய் நுமர் ஆடுவதே. நன்றி ஐயா. எம்மலரு சூடி நின்று, அது கூடி நின்று படிச்சுங்க. எம்மலர் மலரை சூடுதல், அந்த மலரை சூட்டி பெருமானுக்கு சாந்தணிவித்து வழிபாடு செய்யல என்பதை மலர் சூடி, சாந்து என்பது சந்தன சாந்து, அந்த சந்தன சாந்து இடுதல். சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனைக்கரிய சிவமே போற்றி. அதனால்தான் செம்மலர் நோன்தாள் சேரல் வட்டா அம்மலங்கழின. அந்த செம்மலர் ஆயிரம் என்பது பெருமானுடைய திருவடியை குறிக்கும் என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து 154 பனை வளரு கைமா. ஐயா, எல்லிவாய் நுமர் ஆடுவதே. ஐயா, கடைசி வரி எல்லிவாய் நுமர் ஆடுவதே. எல்லின்றது இரவு நேரம். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடுநாதன எல்லிவாய் நுமர் ஆடுவதுன்னு பெருமான் நள்ளிருளில் நற்றம் பயின்றாடுகிறான் என்பதை எல்லிவாய் நின்று ஆடுவதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாரு. கன்னட வார்த்தை மாதிரி இருக்கு. கன்னடத்துல அந்த வரும் எல்லிவாய். அதான் இங்க இருந்து போனது தானே அது. அதாவது ஹிந்திக்கும் தமிழுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டா, தமிழ்ல இருந்து எல்லா மொழிகளும் பிரிஞ்சு போச்சு தனித்தனியா. கேரளம், மலையாளம், கன்னடம், தென்னு. இந்தி என்பது வடநாட்டு மொழியில ஒன்னா சேர்த்து ஹிந்தி ஆக்கிட்டாங்க. ரொம்ப பேருனா அது அரசியல் ஆயிடுது. எல்லாத்தையும் கூட அரசியல் ஆக்கிடுறாங்க. என்ன பண்றது? அடுத்தது வாழப்பாடி சித்ராமாவாக 154 பனை வளரு கைமா. இருக்காங்களா சித்ராமா? வாழப்பாடி சித்ராமாவாக. அடுத்தது வந்தவாசி செண்பவல்லி அம்மாவாக. கை தூக்குறாங்க. ஆடியோ கேட்கலையா? கிடைக்கிற ஒரு கை தூக்கின்னு தான் இருக்காங்க. தனலட்சுமி அம்மா வாங்க. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். படைவளர் கைமா படாது அம்பல தரதன் பாதம் விண்ணோர் புடைவளர் சாரல் பொதியில் மலை பொடி சந்தடிது சுனைவளர் காவிகள் சூடி பைந்தோகை துயில் பயிலும் சினைவளர் வேங்கைகள் யாங்கள் நின்றாடும் செழும்பொழிலே பனைவளர் கைமா படாத் அம்பல தரதன் பாதம் விண்ணோர் புனைவளர் சாரல் பொதியில் மலை புலி சந்தனிது சுனைவளர் காவிகள் சூடி பைந்தோகை துயில் பயிலும் சினைவளர் வேங்கைகள் யாங்கள் நின்றாடும் செழும்பொழிலே. நன்றி கையா. திருச்சிற்றம்பலம். யாங்கள் நின்றாடும் செழும்பொழில். அந்த பொழில் என்பது சோலை. சோலையில பூக்கள் மலர்ந்திருக்கும். அந்த பூக்களை
அந்த தேன்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு போய் பெருமானுடைய திருவடியிலே சேர்த்தல். அதனால அரண்பாதம் விண்ணோர் என்ற சொல்லாலே அந்த சோலைகள பூக்கள் எல்லாம் பெருமாள் திருவடியில் சேர்த்த பத்தி செய்த சொல்ற பாட்டுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. மலவன் குரம்பையை 156. பரமேஸ்வரி அம்மா வரீங்களா? சிவாய நம ஐயா. வாமா வாமா. 155. சிவாய நம சிவாய நம. மலவன் குரம்பையை மாற்றி அம்மாள் முதல்வானர்க்கு அப்பால் செல அன்பர்க்கு ஒக்கும் சிவத்தில்லை காணலில் சீர்பெடையோடு அலவன் பயில்வது கண்டு அஞர் கூர்ந்து அகில்வேல் உறவோன் செல அந்திவாய் கண்டவனவன் என்னது ஆங்கொள்மன் சேர்த்துயிலே. செல அந்திவாய் கண்டவன் என்னது ஆங்கொள்மன் சேர்த்துயிலே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. அன்பர்க்கு ஒர்க்கும் சிவம் என்பது அன்புதான் சிவம். அதனால அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரை என்பதை அன்பர்க்கு ஒக்கும் சிவன் செல்லை என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 156. மோட்டம் கதிர்முலை. வேலரசி அம்மா 5 பேருக்கு மியூட் போட்டிருக்குது ஐயா. மியூட் எடுக்க முடியாதுங்களா? திருச்சிற்றம்பலம். மோட்டம் கதிர்முலை பாங்குடை தில்லை முன்னோன் கழற்கே கோட்டம் தரும் நம் குருமுடி வெற்பன் மழை குழுமி நாட்டம் புதைந்தன்ன நள்ளிருள் நாகம் நடுங்க சிங்கம் வேட்டன் திரிசரிவாய் வருவான் சொல்லும் மெல்லியலே. வேட்டம் திரிசரிவாய் வருவான் சொல்லும் மெல்லியலே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வான் செல்லும் மெல்லியல் என்பது அந்த வான் பெருமானுடைய திருவடியை சேர்க்குதல்வது மெல்லியலாகிய அம்பாள் இல்லையா? அதனால அது கருணை. அந்த கருணையின் மூலமாகத்தான் சக்தியின் மூலமாக சிவத்தை அடையல் என்பதை வான் செல்லும் மெல்லியலே என்று சொல்லி வான் என்ற சிவத்தை அடைவதற்கு மெல்லியலாகிய சக்தி உதவுகிறாள் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. செழுங்கார் முழவதிர். ஐயா அடியன் பாருங்க. இப்பதாங்க மியூட் எடுத்து விட்டுருக்காரு. அடியன் அடியார் பெருமான் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. அடிகளா பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். செழுங்கால் முழவதிர் சிற்றம்பலத்து பெரும் திருமால் கொழுங்கான் மலரிட கூத்தையர்வோன் கழல் ஏத்தலர் போல் முழங்கார் அறிமுரன் வாரண வேட்டை செய் மொய்யிருள்வாய் வழங்கா அதரின் வழங்கென்று மூவின்ற முள் வழங்கா அதரின் வழங்கென்று மூவின்ற வல்லலையே. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம் சாமி. சிற்றம்பலத்து பெருந்திருமால் என்று திருமாலும் யாரு சிவனுக்கு உரிய அடியார் இல்லையா? ஆனாதான் அங்க சிற்றம்பலத்துல அங்க திருமால் சந்நிதி ஒண்ணு இருக்கும். அவர் சிவனடியாராக இருந்து சிற்றம்பல பெருமானை வணங்குகிறார். அவர்தான் 1000 மலர் கொண்டு வணங்கி சக்கரப்படை ஏற்றுக்கொண்ட சிவனடியார் என்று சொல்வதனாலே சிவன் பெருந்திருமால் என்று சொல்லாலே அந்த செய்தியை சொல்றாருன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. ஓங்கும் ஒருவிடம் 158. ஐயா நினைக்கிறாங்களே அது கேட்கணும் இல்ல. நம்ம ஏதோ கேட்க வராங்க. ஐயா ஐயான்றாங்களே கேளுங்க. சொல்லுங்க. வந்தாச்சம்மா சொல்லுங்க. அடியேன் பாட்டுங்களா ஐயா? பாடுங்க. வந்தவாசி செண்பகவல்லியம்மா பாடுங்க. அடுத்தது லலிதா பாலசுந்தரம். அடியன் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். சிவபெருமானே தண்ணி வந்ததை பார்க்க போனேன். அதனால இங்க கவனிக்க முடியாம போயிடுச்சு. வாங்க வாங்க வாங்க.
திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளும் ஓம் நம சிவாய. ஓங்கும் ஒருவிடம் உண்டு அம்பல தும்பர் உய்ய அன்று தாங்கும் ஒருவன் தடவரைவாய் தழங்கும் அருவி வீங்கும் சுனை புனல் வீழ்ந்து அன்று அழுங்க பிடித்தெடுத்து வாங்கும் அவர்க்கு அறியேன் சிறியேன் சொல்லும் வாசகமே. ஓங்கும் ஒருவிடம் உண்டு அம்பல தும்பர் உய்ய அன்று தாங்கும் ஒருவன் தடவரைவாய் தழங்கும் அருவி வீங்கும் சுனை புனல் வீழ்ந்து அன்று அழுங்க பிடித்தெடுத்து வாங்கும் அவர்க்கு அறியேன் சிறியேன் சொல்லும் வாசகமே. திருச்சிற்றம். நன்றிங்க ஐயா. அரியேன் சிறியேன் சொல்லும் வாசகமே என்று இந்த திருச்சிற்றம்பலக்கார பெருமான் விரும்பி கேட்டு பெற்றது. அதனால அது 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 நம்ம 8ஆம் திருமுறை படிச்சது. அது திருவாசகம் என்பது அவர் திருப்பெருந்துறையில பெருமானுடைய அருள் கிடைத்தவுடனே அவர் பாடியது திருவாசகம். இது பெருமான் கேட்டு எழுதிய கோவை வாசகம், கோவை திருவாசகம்னு பேர் இருக்கு. இந்த கோவை திருவாசகம் அரியேன் சிறியேன் என்று பெருமானுடைய அருளை பெறுவதற்காக பெருமானே கேட்டு வேண்டி பெற்ற வாசகம். அரியேன் சிறியேன் சொல்லும் வாசகமே என்பது கோவை திருவாசகம். வாழ்க வாழ்க. ஏனற் பசுங்கது 159. படி. லலிதா பாலசுந்தரம். அடுத்தது கௌசல்யாமா. ரெக்கார்ட் சவுண்ட் கம்மியா இருக்குங்க ஐயா, குறைஞ்சிச்சு. அது உங்க இது சிஸ்டத்துல சவுண்ட் கொஞ்சம் கூட்டிங்க. ஃபுல்லாதான் இருக்கு, இடையில தான் அப்படி ஆச்சு. சரி, இப்ப படி. இப்ப நல்லா கேக்குது, படிங்க. எங்களுக்கு நல்லா இருக்கு. நீங்க உங்க இதுல சிஸ்டத்துல தான் ஏதோ மிஸ்டேக், அதை பாத்துக்கோங்க. நீங்க பேசுறது கேக்குது, படிங்க. நீங்க பேசுறது லலிதா பாலசுந்தரம் வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலம். ஏன பசுங்கதிர் என்றொழு கழியா எழிலுன்னே காண கோரவர்கள் கம்பலை செய்யும் வம்பர் சிலம்ப யானிற்ற யாமத்து நின்னருள் மேல் நிற்கலுற்று சென்றேன் தேனக கொன்றையன் தில்லையூரார் செல்லும் செல்லல்களே. ஏன பசுங்கதிர் என்றுழ கழியா எழிலுன்னே காண கூறவர்கள் கம்பல செய்யும் வம்ப சிலம்ப யானிற்ற யாமத்து என்னருள் மேல் நிற்கலுற்ற சென்றேன் தேனக கொன்றையன் தில்லையூற்றார் செல்லும் செல்லர்களே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. எழிலி உன்னி என்ற ஒரு சொல்லு இருக்குது. முதல் வரையில எழிலி உன்னி. அந்த எழிலி உன்னி என்பது ஏலவார் குழலியம்மாள் ஏகம்பநாத பெருமானை நினைத்து வழிபட்ட செயல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. முன்னும் ஒருவர் 160வது பாட்டு. பாலசுந்தரையா படிங்க. வாங்கய்யா. இல்லைன்னா கௌசல்யாமா வாங்க. முன்னும் ஒருவர் இரும்பொழுள் மூன்றற்கு முற்றும் இற்றால் பின்னும் ஒருவர் சிற்றம்பலத்தார் தரும் பேரருள் போல் துண்ணும் ஒரு இன்பம் என்ப என் தோகை தம் தோகைக்கு சொல்லுவ போல் மண்ணும் அரவத்த வாய்த்துயில் போயிரும் மயிலினமே. மண்ணும் அரவத்த வாய்த்துயில் பேரும் மயிலினமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. சிற்றம்பலத்தான் தருவது வெறும் அருள்ல, அது பேரருள் என்று சொல்கிறார். அது என்ன பேரருள்? இரவாத இன்ப அன்புன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து கூடார் அறநெறி 161. கௌசல்யாமா. கௌசல்யாமா. திருச்சிற்றம்பலம் ஐயா. வணக்கம். இந்த மெட்ல படிங்கம்மா. நீத்தல் விண்ணப்பம் படிக்கிற அதே மட்டுமா கட்டளை கலைத்துறை. நீத்தல் விண்ணப்பம் எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரி கடாயவனேனை கருணையா படிப்பாங்களா அதே மெட்ல படிக்க அழகா வரும்.
கூடா நரநெறி கூட கொடுஞ்சிலை கொண்ட அண்டன் சேடார் மதின் மல்லற்றிலையன் நாய் சிறு கட்பெருவன் கோடார் கரி குறு மாமணியோசலை கொப்பழித்து தோடார் மது மலர் நாகத்தை நோக்கும் நஞ்சூழ் பொழிற்கே கூடார் அறநெறி கூட கொடுஞ்சிலை கொண்ட அண்டன் சேடார் மதின் மல்லற்றிலையன் நாய் திருக்கட்பெருவன் கோடார் கரிக்குர் மாமணியோசலை கோப்பழித்து தோடார் மது மலர் நாகத்தை நோக்குனர் சூழ் பொழிற்கே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இறைவன் ஒருவன் தான் குரு. அதனால குருமாமணி என்ற சொல்லாலே சொல்லுங்க. மூணாவது வரையில குருமாமணின்னு ஒரு சொல் வருது. அருபரத்தொருவன் அவனையில் வந்து குருபரன் ஆகி அருளிய பெருமையை குருமாமணி என்ற சொல்லாலே சுட்டி அந்த பெருமான் ஊசலை கோப்படித்து என்று அந்த பெருமானை பொன்னூசல் பாடினால் நாம் திருவடி பெறு பெறலாம் என்ற செய்தியை குருமாமணி ஊசல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 162 வேற என்ன இருக்காங்களையா? முடிச்சலாமா? டைம் எடுத்து. பத்மாவதி அம்மா வாங்க, ஓபன் ஆகுதா உங்களுக்கு? பாருங்க ஐயா. ஐயா ராஜையா, நான் பாடிட்டீங்களா? படிங்க. சங்கர் ஐயா படிங்க. 162. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். விண்ணுக்கு மேல் என் பாடலுக்கு விரி நீர் கொடுத்த, விண்ணுக்கு மேல் என் பாடலுக்கு விரி நீர் உடுத்த, மண்ணுக்கு நாப்பன் நயந்து தென் பிள்ளை நின்றோம் மிடற்றின் வண்ண குவளை மலர்கின்றன சீனவால் மிளிர்நின் கண்மோக்கு மேல் கண்டு காண்வண்டு வாரும் கருங்குழலே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அத நம்ம ஏற்கனவே நேற்று படிச்சோம் இல்லையா? முந்தானத்து படிச்சோம். அதாவது விண்ணிறந்தார் மண்ணிறந்தார், அததான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் காட்டி பெருமாளும் பெருமனும் தேடற்கரிய பெருமானாக இருக்கிறான் சிற்றம்பலவன் என்று சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. நந்தி வரம் என்னும் 163. வாங்க. சிவய நம தாரணி புக் வச்சிருக்கீங்களா? இல்ல, நித்திலாமா படிக்கல. வேற யாரும் படிக்கிறீங்களா? விட்டு போச்சு, அப்ப படிங்க. அரங்கோ பொன்னி வந்திருக்காரு, மீட் ஓபன் பண்ணணும். நடராஜையா சிவாயம் அவரும் இல்லையா? இல்லைங்க, மியூட் ஓபன் பண்ணணும். வேற யாரோ படிக்கிறீங்களா? சரி, அவ்வளவுதான். முடிச்சிடலாயா? சிவாயம் முடிச்சலாயா? இது சொல்லுங்க. பொன்னு சொல் பாட சொல்லுங்க. சரி, பாடுறாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். எத்தனாவது பாட்டுங்க ஐயா இன்னைக்கு? 1வது பாட்டு படி. திருச்சிற்றம்பலம். சீரார் பவளம் கால் முத்தாங்கயிறாக, சீரார் பவளம் கால் முத்தாங்கயிறாக, ஏறாரும் போர்ப்பலகை ஏறி நிதமந்து நாராயணன் அறியா நாள் மலர்த்தால் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆராமோதின் அருள் தாளினை பாடி போரார்வேர் கண்மடவீர் பொன்னோ சலாடாமோ ஆராமோதின் அருள் தாளினை பாடி போரார்வேர் கண்மடவீர்
பொன்னோ சலாடாமோ பொன்னோ சலாடாமோ பொன்னோ சல் ஆடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அருள்தாள் இணைபாடு என்பது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்க. வாழ்க வாழ்க. நன்றி. திருக்கதவும் அடைக்க வாங்க. படிக்காதவங்க படிக்க 8:45 யார் பாடுறது? வேலை செய்ய படிக்கிட்டீங்களா? படிங்கம்மா. விடுமுன் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை. உடையான் அடி கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. புடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. உடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. சிவா. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. பொன்னூசல் பாடினது இங்க இருந்து அமெரிக்கா போன அம்மா கௌசல்யா. இந்த இப்ப யாத்திரை பார்த்து பாடினது அமெரிக்கா போயிட்டு வந்த வேலை. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. வாழ்த்து. அடுத்தது வாழ்த்து. வாங்கம்மா. செல்வம் அம்மா அடிக்க. செல்வம். மண்ணில் நல்ல வண்ணம். சரிதா கூப்பிடுங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை. கண்ணில் நல்ல தகுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். அடுத்து வாழ்க அந்தாடம். கோபால் சரிதாமா படிங்க. எது வேணாலும் படிங்க. திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தனர் வானவரானினும் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக. ஆழ்க தீயது எல்லாம் அரணாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். வாழ்கவே வாழ்க என் அந்தி திருவாடி. வாழ்கவே வாழ்க மல மறுத்தான் பாதம். வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன் தாள். வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. செஞ்சுக்கலாமா? ஆரிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வி ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி ஐயா. நன்றி சிவபெருமான். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய திரு கோவையார் என்னும் பகுதியை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை இன்றிரவு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம்.